ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். டிசம்பர் 29ஆம் தேதியாகி இன்று தங்கத்தோட விலை காலையில் ரூ. 80 குறைந்த நிலையில் இன்று மாலை 2வது முறையாக அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 80 குறைந்து 22 கேரட் ஒரு கிராம் ரூ. 13,020 ஆகவும், அதுவே ஒரு சவரன் ரூ. 1,04,160 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் ஒரு கிராம் ரூ. 14,203 ஆகவும், ஒரு சவரன் ரூ. 1,13,624 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலையும் கிராமிற்கு ரூ. 4 குறைந்து ஒரு கிராம் வெள்ளி ரூ. 281 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று மாலை தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது மதியம் 3 மணி நிலவரப்படி பார்க்கும்பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை நல்லாவே ஒரு இறக்கம் இருந்துட்டு இருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு பெரிய அளவுக்கு அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லைங்க. அதே அளவில் தான், அதாவது ரூ. 89.90 அப்படி தான் இருந்துட்டு இருக்குதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை இன்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மாலை 2வது முறையாக தங்கத்தோட விலை ரேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 70% இருக்குன்னே சொல்ல முடியுங்க. மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு உடனே சொல்கிறேங்க, உடனே தெரியப்படுத்துகிறேன். ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரைக்கும் நமக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது ரூ. 13,020 22 கேரட் ஒரு கிராம் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விலையிலிருந்து கிராமிற்கு ஒரு ரூ. 100 ஒரு ரூ. 150 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஒரே நாளில் ரூ. 31 அதிகரிச்சிருந்தது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று காலையில் ரூ. 4 குறைந்து ஒரு கிராம் சில்வர் ரூ. 281 விற்பனை செய்யப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் மதியம் 3 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சில்வரோடைய விலையும் வெள்ளியோடைய விலையும் சர்வதேச லெவலில் நல்லாவே ஒரு இறக்கம் இருந்துட்டு இருக்குதுங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா எவ்வளோ வரைக்கும் விலை குறையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்பொழுது உங்களுக்கு ரூ. 281 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து கிராமிற்கு ஒரு ரூ. 10 15 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இன்று மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் பண்ணாங்கன்னா தங்கத்தோட விலை ரேட் சேஞ்ச் பண்ணும் பொழுது வெள்ளியோட விலை ரேட் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இன்று வெள்ளி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே உங்களுக்கு பெரிய அளவுக்கு அப்பில் போயிட்டு மறுபடியும் டவுனில் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளியோட விலை தற்பொழுது மதியம் 3 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது ரூ. 10 ஒரு ரூ. 15 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கன்டினியூ ஆகி நம்மளுக்கு இன்னும் 4 மணிக்கு ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு இன்னும் 1 மணி நேரத்துக்கு இருக்குது. இந்த டைமில் ஏதாவது அப் அண்ட் டவுன் மாறினாலும் மாறலாம். ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா இன்று விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ 4 மணிக்கு என்ன நிலவரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு போஸ்ட் டேப்பில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. அதே போல் இரவு 9 மணி வீடியோவிலையும் எப்படி இருக்குது நிலவரம், நாளைக்கு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நான் தெரியப்படுத்துகிறேன். கடந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை அதிகரிச்சிட்டே வந்துடுது. இன்று காலையில் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை குறைஞ்சது. மீண்டும் இன்று மாலை குறைவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ என்ன விலை நிர்ணயம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சனிக்கிழமை பார்த்திங்கன்னா காலையிலேயே உங்களுக்கு ஒரு ரூ. 100 கிட்ட குறைஞ்ச நிலையில் மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆச்சு. சர்வதேச லெவலில் பெரிய அளவுக்கு மார்க்கெட்டில் எந்த மூமெண்ட்டும் கிடையாது. ஏன்னா விடுமுறையாக இருந்ததுங்க. ஆனாலுமே இங்கே இந்தியாவில் டிமாண்ட் அதிகமாக இருந்ததுனால சனிக்கிழமை ரேட் மறுபடியும் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்